ஏதோ என்னுடைய ஆயுசு நாட்களில் நான் சாதியை ஒழிச்சு முடிச்சிருவேன். 98% கிறிஸ்டியன்ஸும் ஜாதி பார்க்குறவங்க. எப்படி இந்துக்கள் மேரேஜில் ஜாதி பார்க்குறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸு ஜாதி பார்த்துடுறாங்க கல்யாணத்தில். சாதியால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி பார்க்கிறவர்கள் தான். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் என் கூட சாதி மறுப்பை பற்றி பேசுவதற்கு இணைய முன்வந்தவர்கள் நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா என்ன விட்டு போயிட்டாங்க. சாதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்களுக்கு வாங்க வேண்டி இருக்குது, அதனால நாங்கள் சாதியை மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சாதி மறுப்பாளர்களுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு இந்து கிட்ட போய் நீங்கள் ஜாதியை விடுங்க அப்படின்னு சொல்றது, ஒரு முஸ்லீம் கிட்ட போய் நீங்கள் சுன்னத்தை விட்டுருங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத விட்டுருங்க, மசூதிக்கு போகிறத விட்டுருங்கன்னு சொன்னாக்கா நமக்கு எப்படி இருக்கு அது பார்க்கறதுக்கு? இங்கே நாம முஸ்லீமாக மாறினா தான் இந்த ஊரில் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி ஒரு ஆள் முஸ்லீமாக மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக நாடார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க சாதி பார்க்க தான் செய்கிறாங்க. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தனோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் சகோதரர் அகத்தியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சாதியை ஒழிச்சிட்டிங்களா? அருமையான கேள்வி. சாதி ஒழிச்சிட்டீங்களா? நீங்க ஒழிப்பேன்னு சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலா சாதி ஒழிப்புன்னு சொல்றதை விட சாதி மறுப்பை பரப்புவது அதுதான் கரெக்டான டெர்மினாலஜி நான் சொல்லுவேன். சாதி மறுப்பை பரப்புறீங்க. ஆமா, சாதி மறுப்பை பரப்புவது. ஒவ்வொருவரை வச்சும் சாதியை மறுக்க வைக்கணும். ஏதோ என்னுடைய ஆயுசு நாட்கள்ல நான் சாதியை ஒழிச்சு முடிச்சிருவேன், எல்லார்ட்டையும் இருந்து சாதி போயிடும் அப்படின்னு எனக்கு நான் அப்படி எய்ம் பண்ணியும் ஓடலை. இந்த ரிலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கையில் டார்ச் இருக்கு இல்லையா, இந்த ரிலே டார்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஓடுவார், அப்புறம் அவர்கிட்டருந்து வேற ஒரு ஆள் அதை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ இறைவன் என்னை பற்றி வச்சிருக்கக்கூடிய திட்டத்தில் ஒன்று அது. இந்த சாதி மறுப்பு பிரச்சாரம் செய்யணும், இந்த விழிப்புணர்வு மக்களுக்குள்ளே கொண்டு வரணும். என்னுடைய நாட்கள் முடியும் போது வேற யாராவது அந்த டார்ச்சை தூக்கிட்டு போவாங்க, அவங்களுடைய நாட்கள் முடியும் போது வேற யாராவது தூக்கிட்டு போவாங்க. இது எப்போ ஒழியுங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனிலே ஏகப்பட்ட பாடுபாடுகள், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து, ஆமா, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம பேசும்பொழுது கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற ஜாதி, ஆமா, ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. நானும் கிறிஸ்டின் தான், நானும் பார்த்துருக்கிறேன். உங்க பேர் ஜஸ்டின். நானும் கிறிஸ்டின் தான், நானும் பார்த்துருக்கேன். சில இடங்கள்ல நேரடியாக தெரியும், சில இடங்கள்ல மறைமுகமாக தெரியும். ஆமா, ஆனா நிதர்சனமான உண்மை, சர்ச்சில் ஜாதி இருக்கு. இதை மறுக்கக்கூடியவங்க யாராலுமே இருக்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல ஒரே ஜாதிக்காரங்க ஒரே ஊர்ல இருந்து அந்த ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா வேணா அங்க இல்லாம இருக்கலாம். நீங்க பார்த்த அந்த சாதி கொள்கை கிறிஸ்தவத்துல எந்தெந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வெல், கிறிஸ்டியன்ஸ் வந்து பெரும்பாலும் 98% கிறிஸ்டியன்ஸும் ஜாதி பார்க்குறவங்க தான். கண்டிப்பாக நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லா கிறிஸ்டியன்ஸும் அது சாதி பார்க்குறவங்க தான் அப்படின்ட்டு தான் என்னுடைய அளவீடு படி, என்னுடைய கருத்து கணிப்பு. மக்கள்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய அனாலிசிஸ் படி, என்னுடைய ஆராய்ச்சி படி நான் பார்க்கும்போது எல்லாருமே கல்யாணம் வரும்பொழுது ஜாதி பார்த்துடுறாங்க. கல்யாணம் வரும்போது ஜாதி, மேரேஜ்னு வரும்போது கண்டிப்பாக ஜாதி பார்த்துறாங்க. எப்படி இந்துக்கள் மேரேஜில் ஜாதி பார்க்குறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸு ஜாதி பார்த்துறாங்க கல்யாணத்தில். இன்னும் சொல்ல போனால் ஹிந்துஸில் கூட சாதி பார்க்காம கல்யாணம் பண்ண சம்மதிப்பாங்க, கிறிஸ்டியன்ஸில் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஹிந்துஸை விடவும் ஜாதி உணர்வுடையவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கிறிஸ்டியன்ஸு ஜாதியே பார்க்கக்கூடாது அப்படின்னு போப் ஐயா மேலே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, நம்ம இவர் ரோமில் உட்காந்துருக்காரு போப் வந்து கேத்தலிக்ஸ் யாருமே ஜாதி பார்க்கக்கூடாதுன்னா கத்தோலிக்க சபை காலி ஆயிரும். ஐ எம் டாக்கிங் அபவுட் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டம், மதுரை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன்ஸ் வந்து 99% மக்களுமே ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் 99% அதிகமாக இருக்காங்க கிறிஸ்தவர்கள். அங்கே தான் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம். இதில் இப்போ இந்த புதுசாக கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளே வர்றாங்க தெரியுமா, அவங்க வந்து நல்ல மனசோடு உள்ளே வர்றாங்க. ஆனால் அவங்களையும் முக்கால்வாசி பேரை இவங்க பழைய ஆட்கள் கரப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ ஒரு நாடார், ஒரு ஹிந்து நாடார் வந்து சர்ச்சுக்குள்ளே வர்றாருன்னா அவர் வந்து இந்த இந்துத்துவத்தினுடைய பண்பாடு, அந்த கலாச்சாரங்கள், அந்த இந்துத்துவம் சொல்லக்கூடிய அந்த விழுமியங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிற்போக்குவாதம்னு சொல்லிக்கிட்டு தான் இங்கே உள்ளே வர்றாரு. வந்ததுக்கு பிறகு பார்த்தா இங்கே உள்ளவங்க இந்துத்துவத்தை அப்பட்டமாக ஃபாலோ பண்ணுறதை பார்த்தோன்னா ஓஹோ அப்போ நமக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் புதுசாக வரக்கூடியவங்க இந்த பழைய ஆட்களால் கரெக்ட் பண்ணப்படுறாங்க. ஆக்சுவலாக இந்து நாடாக இருந்தவர் கிறிஸ்டின் நாடாக மாறிடுவார். அவருக்கு இது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சொல்லி கொடுக்க வேண்டியவங்க இது தப்புன்னு சொல்லி கொடுக்கல, அதனால அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம். வேற பாதிரியார்கள்
அவங்களை எந்த அளவு இந்த மாதிரி ஜாதியை பார்க்குறாங்க? நான் அதான் சொல்கிறோம்ல, பாதிரியார்கள் சாதி மறுப்பாளர்கள் என்றால் விசுவாசிகள் அந்த அந்த இறை மக்கள் எப்படி சாதியை பின்பற்றுவார்கள்? பாதிரியார்கள், பாஸ்டர்கள், அந்த கன்னியர்கள், ரெவரண்டுகள், சிஎஸ்ஐயில் இந்த அங்கி போட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சாதியை பார்க்குறவங்க தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சாதியால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி பார்க்கிறவர்கள் தான். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க நீங்கள் சாதியால் பாதிக்கப்பட்ட தலித்து மக்களுக்காக நீங்கள் பேசுவீங்க? ஆமாம் சார், பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் சாதி மறுப்பு அட்வான்ஸ் ஆகி போகாதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, சாதியால் பாதிக்கப்பட்டவர்களே, பச்சையாக சொல்கிறேன், சாதியால் பாதிக்கப்பட்டவர்களே ரொம்ப பேர் சாதி ஒழியக்கூடாது, ஏன் சாதி ஒரு ஆதிக்க சாதியாக வரணும்னு தான் பார்க்குறாங்க. பச்சையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பறையர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொன்னாக்கா, அதெல்லாம் எங்கே சார் ஒழிய போகுது? அப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறேன், ஒழியணுமா இல்லை ஒழிய வேண்டாமான்னு கேட்டாக்கா, அது இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒழிக்க முடியுமா சார்? அது இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே, அப்போ ஏன் சார் அப்போ ஜாதினால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் இருக்குது தான் சார் செய்யும். இது சொல்கிறவர் நாடாருனா பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளைமாருனா பிரச்சனை இல்லை, முதலியாருனா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அவங்க ஏதோ ஒரு உயர் சாதி ஆனதுனால சாதியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. சாதியினால் பாதிக்கப்பட்டவர்களே தங்களுக்கு கீழே ஒரு சாதி இருக்குங்கிற ஒரு நினைப்பிலேயே அந்த சாதியில் நான் ஆதிக்க சாதி, ஏதோ ஒரு கூட்டம் மக்களை விட நான் உயர்ந்த சாதி என்று பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதனால் சாதி மறுப்பு அப்படின்னு வரும்பொழுது, சாதி மறுப்பு பிரச்சாரம்னு வரும்பொழுது என் கூட நிற்க வேண்டிய சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என் கூட நிற்கலை. ஏன்னா இப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்கள் என் கூட சாதி மறுப்பை பற்றி பேசுவதற்கு இணைய முன்வந்தவர்கள் நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிட்டோன்னா என்னை விட்டு போயிட்டாங்க. ஓ, அது கூட பார்க்குறாங்க. அந்த மக்கள் எல்லாம் அண்ணன் திருமாவளவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவருடைய சாதி. இப்போ சாதி மறுப்புன்னு சொல்லக்கூடியதுக்கு கொஞ்சம் பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சாதி மறுப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னாக்க அந்த மக்கள் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொன்னாலும் அந்த சாதியை விட்டுறணும், எனக்கு சாதிக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு யாரும் பெருசாக நம்ம பார்க்க முடியல. அவங்கவங்க சாதியை சர்டிஃபிகேட்டில் எழுதுகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சாதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்களுக்கு வாங்க வேண்டி இருக்குது, அதனால் நாங்கள் சாதியை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு வாங்குகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சாதியினுடைய அடிப்படையில் ஒடுக்கப்பட்டீர்கள், அதனால் சாதியினுடைய அடிப்படையில் வாங்குகிறீர்கள். இதை வேண்டான்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்கிட்ட நீங்கள் ஜாதியை கேட்குறீங்கன்னா தப்பு இல்லையா? நான் சாதி மறுப்பாளன் அல்லவா? ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், சாதி மறுப்பாளர்களுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ சாதியினுடைய அடிப்படையில் ஒரு 1000 பேர் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 300 பேர் சாதி அற்றவர்கள், சாதி மறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா? எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு கூட்ட மக்கள். இந்துஸ்லேயே ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, எனக்கு சாதி வேணாங்க, நான் கல்யாணத்துலேயும் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள தனி குரூப்பாக கொண்டு வந்துருங்க, சாதி அற்றவர்கள் அப்படின்னு, நான் காஸ்ட் அப்படின்னு ஒரு இதாக கொண்டு வந்துருங்க. இல்லை அவங்க கல்யாணத்தில் ஜாதி பார்த்துட்டாங்களான்னா என்ன பண்ணுறது சார்? தங்களை தாங்களே சாதியற்றவர்கள் என்று பிரகடனம் செய்பவர்களை பிரகடனம் செய்ய விடுங்கள். தங்களை தாங்களே சாதியற்றவர்கள் என்று பிரகடனம் செய்ய விடுங்கள். எப்படி ஆனாலும் அவங்க அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க போகுது, இங்கே இருந்தாலும் இடஒதுக்கீடு கிடைக்க போகுது. அந்த சாதியினுடைய பெயரை சொல்லி வாங்கியவர்கள் சாதி வேண்டாம்னு சொல்லி வாங்க போகிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி மொத்தம் ஒரு 50% மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுக்க போகிற ஒரு 50 பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்க, மொத்தம் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரில் 20 பேர் சாதியற்றவர்கள், 30 பேர் சாதி உடையவர்கள். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து சாதியற்றவர்களுக்குன்னு கொடுக்கலாம் இல்லையா? அதில் வந்து நீங்கள் பிராமணர்கள் உள்ள வருவார்களாக வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தனி கொடுத்துட்டாங்க. பிராமணர்களுக்கு வந்து அதில் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு ஏழைகளுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது எனக்கு ஆக்சுவலாக ஏழைகள், பிராமணர்களில் ஏழைகள் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நான் விரோதி இல்லை. ஆனால் எல்லா ஜாதியிலும் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்போ எல்லா ஜாதியிலும் ஏழைகளுக்கு கொடுத்துடணும். அது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, வருமான அடிப்படையில் சொல்கிறீங்க. அவங்க வருமான அடிப்படையில் பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, வருமான அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கன்ற. சாதியினுடைய அடிப்படையில் அவர்கள் ஒடுக்கப்படவில்லை, அவர்கள் ஒடுக்கியவர்கள், அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இடபிள்யூஎஸ் நான் எதிர்க்கல. அதே இடபிள்யூஎஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி சொல்றாங்க இல்லையா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து பிராமணர்கள் மட்டுமல்ல, முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள்லேயே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்ற. ஏன்னா இன்னைக்கும் கூரைவாசி கூரையில் தான் கிடக்கிறான். தாழ்த்தப்பட்டவங்களையே பணக்காரன், பெரிய பணக்காரனாக இருக்கிறான். அவன் வீட்டில் போயிட்டு இந்த தாழ்த்தப்பட்டவங்களில் உள்ள ஏழைகள் போய் வீட்டுக்கு வாசலில் கூட நிற்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது இந்த உண்மையை மறுக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் வந்து எஸ்சிக்கு வரட்டும், எஸ்டிக்கு வரட்டும், பிசிக்கு வரட்டும், எம்பிசிக்கு வரட்டும், எல்லாத்துலையும் இடபிள்யூஎஸ் கொடுங்க. அதுக்கு பேசாமல் அந்த காலமே எடுத்துடலாமே சார்.
இல்லை ஜஸ்டின், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலம் எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி அவருடைய சாதியினுடைய பெயரை விட வைக்கிறதுக்குல, அல்லது அந்த என்ன நான் சாதி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் சாதி பார்க்குறாருன்னா அவருடைய விருப்பம். ஏன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் அப்படின்னு அவர் சொல்கிறார். குறிப்பிட்ட ஒரு இந்து, இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்டியன், நாம் வந்து சொல்லலாம் தைரியமாக நான் வந்து எனக்கு ஜாதி கிடையாதுங்க அப்படின்னு. ஆனால் ஒரு இந்துக்கிட்ட போய் நீங்கள் ஜாதியை விடுங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு முஸ்லீம்கிட்ட போய் நீங்கள் சுன்னத்தை விட்டுருங்க, ஒரு கிறிஸ்டியன்கிட்ட போய் பேப்டிசம் விட்டுருங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத விட்டுருங்க, மசூதிக்கு போகிறத விட்டுருங்கன்னு சொன்னாக்கா நமக்கு எப்படி இருக்கும் அது பார்க்குறதுக்கு? அது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜாதியை விட்டுருங்கன்னு சொன்னால் அவங்க விட முடியாது. ஒரு இந்துகிட்ட போய் ஜாதியை விடுங்கன்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் உரிமை ஜஸ்டினுக்கோ அகத்தியனுக்கோ கிடையாது. ஆனால் அதில் ஒரு பெருங்கூட்ட மக்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி தம்பி சிவசங்கரன்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி உங்களால் இந்த சாதி அற்றவர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்கும்போது முடியும்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி நாம் வந்து சாதி அற்றவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி அரசாங்கம் உருவாக்கி வந்து அவங்களுக்கு கொடுக்க அந்த அந்த கேட்டகரி பெருசாகிட்டே போகும். இப்போ 220 பேர் இருக்காங்கன்னா 30 பேராக மாறி 40 ஆகி 50 ஆகி அப்புறம் அது 100 ஆகி கடைசியில் ஒரு நாள் ஜாதி இல்லாமல் ஆயிரும். அதை ஆர்வத்தை தூண்டும். இங்கே வர்றதுனால சலுகைகள் இருக்கு. இல்லை, சலுகைகள் இருக்குன்னு கிடையாது, என்ன சமூகம் மதிக்குது, முற்போக்குவாதின்னு மதிக்குது. சாதி கண்டிப்பா வேணும்னு சொல்ல வரீங்க, அதாவது அவங்க விருப்பத்துக்கு விட்டுடுங்க. ஆமா, அதாவதுங்கய்யா, இந்துக்கள் கிட்ட போய் நீங்க சாதி பார்க்கறதே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அபிஷியல் உரிமை நமக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரீச்சர், நான் ஒரு ப்ரீச்சர். இப்போ நீங்க வந்து ராமசாமி பெரியார் ஐயா அல்லது அம்பேத்கர் அல்லது வீரமணி ஐயா, தோழர் சுபவீரபாண்டியன், இவங்க எல்லாம் இந்துக்கள் கிட்ட போய் நீ சாதி பார்க்காதீங்க அப்படி சொல்லக்கூடிய உரிமை உடையவர்கள். ஏன்னா அவங்க பேசிக்கலா ஹிந்துஸ், நான் பேசிக்கலா ஒரு கிறிஸ்டியன். ஆக்சுவலா யூ ஆர் பேசிக்கலி எ கிறிஸ்டியன். நாம உட்காந்துக்கிட்டு இந்துக்கள்கிட்ட போய் நீங்க ஜாதி பார்க்க, நீ யார் உனக்கு அந்த உரிமை கொடுத்ததுன்னு அவங்க கேட்பாங்க. ஓ முதுக பாரு, முதல்ல நீ உன் வீட்டை சுத்தப்படுத்து, உன் கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரத்தை எடுத்தது பிறகு என் கண்ணில் உள்ள தூசி எடு அப்படின்னு உன் பைபிளே சொல்லுதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாதி பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஆனா நம்ம சாகுற வரைக்கும் சாதியினால எவ்வளவு கொடுமைகள் இந்த உலகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது, எத்தனை உயிர்களை நாம் இழந்து விட்டோம், எத்தனை அப்பாவி மக்கள் இந்த உலகத்தில் அநியாயமா தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள் எல்லாம் பதிவு பண்ண வேண்டியது மரண காலம் வரைக்கும் நம்முடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நான் என்னுடைய உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ எந்த சமூகம் அதிகம் சாதி பார்க்கறேன்னு நினைக்கிறீங்க? கோர்த்து விட பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் அந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லைன்னு நான் அதெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் பல இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் அந்த மக்கள் மெட்ராஸுக்கே வந்தாலும், இங்கே சென்னைக்கு வந்தாலும், அவங்க மதுரைக்கு வரலாம், கோயம்புத்தூருக்கு வரலாம், திருச்சிக்கு வரலாம். அந்த மக்கள் இந்த உலகத்தில் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனால், அமெரிக்காவுக்கு எங்கே போனாலும் சரிதான், குறிப்பாக இந்த மாவட்டங்களில் உள்ள குறிப்பாக நாடார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க சாதி பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க நம்முடைய பிரசங்கங்களை, நம்முடைய இந்த உரைகளை கேட்க 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 அவங்களுக்குள்ள மாற்றம் உருவாகுது. நேற்றுக்கு ஒரு தம்பி கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, என் பேர் செல்வப்பிரபு, நான் சின்ன வயசுலேயே சாதி பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இருந்தேன். ஆனால் உங்கள் உரையை கேட்கும்போது தான் நானும் இதை பேச ஆரம்பிக்கணும், மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிற ஒரு வெறி எனக்குள்ளே வந்துச்சுது அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். நாகர்கோயில்காரர் தான். அதே மாதிரி திருநெல்வேலியில் உள்ள செந்தாமரை செல்வன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கார். அவரும் நாடார்லேருந்து வந்தவர். இப்போ நாடாரில் உள்ள ரொம்ப மக்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க, எங்களுக்கு இது யாரும் சொல்லித்தரல, நாங்கள் புரியாமல் இருந்தோம், சின்ன வயசுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய நாட்டம் எதுவும் கிடையாது, சாதிக்க மேலே நாட்டம் கிடையாது, ஆனால் கல்யாணம் நம்ம சாதியில் தான் பண்ணி ஆகணும்னு பெற்றோர் சொல்லும்போது பெரியோருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டுமே என்னும் சமூக சட்டத்தின்படி நாங்கள் அப்பா அம்மா சொல்படி கீழ்ப்படிந்து நாங்கள் கண்டிப்பாக இது எங்களுடைய சாதியில் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அப்படி நாங்கள் பண்ணியாச்சு. ஆனால் எங்களுக்கு சாதிக்க மேலே தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என் கூட இணைஞ்சு நிற்கிறாங்க. இந்த சாதியை வந்து மையப்படுத்தி எனக்கு இங்கே சாதி பார்க்குறாங்க, அதனால் நான் வந்து கிறிஸ்தவ தலைவனேன், இஸ்லாம் தலைவனேன் இப்படின்னு மாறி வராங்க பார்த்தீங்களா? அவர்கள் இந்த சாதினால தானே மேக்ஸிமம் மாறி வராங்க. ஆமா, கடவுள் நம்பிக்கையில வந்து அதுக்கான பற்றுக்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியலங்களே. இல்ல, கடவுளை வந்து சாதியா வச்சுக்கிற மாதிரி தோணுது. இல்ல, இயேசுவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள் வந்ததுக்கு காரணம் என்னங்கிறத நான் கிறிஸ்தவத்தை வாசிக்கும் போது, இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் போது, அவரை பின்பற்றிய மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளவர்களாக இருந்ததுனால தான் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் மெயின் லைனை சாதாரணமாக மக்கள் கடவுள் இல்லைன்ற ஒரு கொள்கை உள்ளவங்கள தான் இருக்கிறாங்க. கடவுள் கடை உண்டா இருந்தாலும் எங்கேயோ இருந்துட்டு போட்டு இப்போ எனக்கு இப்போ என்ன பிரயோஜனம்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இந்துவாகட்டும், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவராகட்டும், இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவராகட்டும், பெரிய நாட்டம் இல்லாதவங்க தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் உண்டு, நான் அவரை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு புள்ளிக்கு எப்போ வர்றாருன்னா அவருடைய வாழ்க்கையில்
அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த அந்த நபர், அந்த கடவுள்ன்றவர் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுறாரு. எனக்கு ஒரு நோய் வந்துச்சுது, சுகமாகுது. எனக்கு வந்து நான் சாதியில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன். இந்த கடவுளுடைய போதனையை பார்க்கும்போது நான் யாரையும் சாதி அடிப்படையில் மேல் ஜாதின்னு சொல்லக்கூடாது, கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் இறைவனுக்கு முன் சமம் அப்படிங்கிற கொள்கை என்னை கவர்கிறது. அப்படின்னா இந்த ஆன்மீகத்தை நான் பின்பற்ற வேண்டும்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அதனால் அவங்க வர்றாங்க. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆன்மீகத்துக்கு, சாதி இல்லாத ஆன்மீகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு நீங்கள் பெரும்பான்மையான ஆட்கள் நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தில் பெரும்பான்மையாக இருப்பது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. இந்த சாதியினால தான் இந்த சிசிடிஎம், அவங்க சாதியினால் பாதிக்கப்பட்டு சிசிடிஎம்க்கு வர்றாங்க, கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியல. சாதியால் பாதிக்கப்படாதவர்களும் இந்த கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்துக்கு வருகிறார்கள். அதனுடைய மிக முக்கியமான காரணம் என்னென்றால், சாதியம் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அப்படின்றத தனிப்பட்ட முறையில் உணர்ந்து வருகிறார்கள். ஆக இந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ நான் பஸ்ஸில் ஏறுறேன். ஏன் இன்றைக்கி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பக்கம் வரணும்னா நான் ட்ரெயினில் வர்றது முடியாது. இந்த பக்கம் நான் குரோம்பேட்டிலேருந்து இங்கே வரணும், வலசரவாகத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா நான் பஸ்ஸு தான் எனக்கு கரெக்டானதால் நான் பஸ்ஸை சூஸ் பண்ணேன். பஸ்ஸுக்கு மேலே உள்ள நாட்டம் அல்லது பஸ்ஸுக்கு மேலே உள்ள பிரியம் அல்லது நான் பஸ் பிரியன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பஸ்ஸில் வந்தால் தான் ஈஸியாக வந்து சேர முடியும், அப்போ தான் எனக்கு வந்து அசோக் பில்லரில் வந்து இறங்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் ஐ ஜஸ்ட் கேம் இன் பஸ் ஆக்சுவலி. அது மாதிரி கடவுள் அப்படின்றது வந்து ஒரு பயனுள்ள ஒரு கான்செப்டாக இருக்குமானால் அந்த கடவுளுங்கிற கான்செப்டை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோய் வந்து அவர் சாகும் தருவாயில் இருக்கும்போது ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணப்பட்டு கைவிடப்பட்டு வீட்டில் வச்சுருக்கும்போது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பாஸ்டரும் அவருடைய துணைவியாருமாக வந்து ப்ரேயர் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு பரிபூர்ணமாக நோய் குணமாச்சுது. அதுக்கு பிறகு தான் இந்த கடவுள் உண்டுங்கிற கொள்கையை கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு வருது. கடவுள் உண்டுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போ தான் வருது. ஒரு ஆள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து கடவுள் நம்பிக்கையாளர் அப்படின்னா நாம் அவரை சொல்கிறதுக்கு வற்புறுத்தவும் கூடாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் இது கன்விக்ஷன் ஆகுதா, ஆமாம் இந்த கான்செப்ட் சமூகத்துக்கு தேவை, எனக்கு தேவை, தனி ஒரு மனிதனுடைய வாழ்வியலோடு இறைவன் இணைந்து நிற்பது நல்லது, இந்த சமூகத்துக்கு நல்லது, அந்த ஆளுக்கும் நல்லது அப்படின்றது தனிப்பட்ட முறையில் அவர் உணர்ந்து கடவுளை பின்பற்ற வேண்டும். எங்கள் அப்பா முஸ்லீமு, நான் வேறு வழி இல்லாமல் முஸ்லீமாக இருக்கிறேன், அவர் தொப்பி வச்சுருந்தாரு, என்னை வைக்கணும்னு சொன்னார், நான் தொப்பி வச்சுக்கிட்டேன். அல்லது எங்கள் அம்மா வந்து கத்தோலிக்கர்களே, அதனால் நான் கத்தோலிக்க சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், பூசை சிறுவனாக போய் சேர்ந்தேன், அப்புறம் கடைசியில் வந்து நானும் ஃபாதர் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ஃபாதராக இருந்தாங்க, ரோம் எல்லாம் போயிட்டு வர முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி நானும் பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சவொடனே நானும் ஃபாதர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அல்ல ஆக்சுவலாக. கடவுள் எனக்கு எதற்காக தேவை? நாளைக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்ட, இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், இந்த கேள்வி இப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் உங்களுக்கு எதற்காக தேவைப்பட்டாருன்னு சொன்னால், எங்கள் அப்பா சாகும் தருவாயில் இருந்த என்னுடைய தகப்பனார் எழுப்பி நடந்ததுக்கு காரணம் கடவுள் இல்லை அப்படின்னு 1000 பேர் நின்று சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் திக்குவாய் உள்ளவனாக இருந்தேன். நான் வந்து ஜஸ்டின் அப்படி உங்களை கூப்பிடாக்க ஜட்ஜுன்னு கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு போய் அப்போ தான் ஜஸ்டின் அப்படிங்கிற வார்த்தையே வரும். அப்போது இந்த ஜஸ்டினுங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ பிரசவ வேதனைப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, எனக்குள்ள அந்த திக்குவாய் இருந்துச்சு. அப்போ அதிலிருந்து நான் பரிபூர்ணமாக விடுவிக்கப்பட்ட காரணம் கடவுள். அந்த கடவுளுடைய வலிமை எனக்குள்ள வந்து அதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நான் குணமடைந்தேன். ஆக்சுவலாக இறைவன் உயிரோடு இருக்கிறானுங்கிறத நான் உணர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். புரிஞ்சுட்டிங்களா? இறைவனுடைய கொள்கைக்காக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அவருடைய அற்புதங்களுக்காக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு அந்தஸ்துக்காக கடவுளை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து ஒரு இந்து ஒரே ஒரு ஃபேமிலி இருக்குன்னாக்கா, இங்கே நாம் முஸ்லீமாக மாறினா தான் இந்த ஊரில் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி ஒரு ஆள் முஸ்லீமாக மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மாறுறாரு வச்சுக்கோங்க. எதுக்காக நீங்கள் மாறுறீங்கன்னா ஒரு காரணத்தை சொல்லுவார் பார்த்தீங்களா? ஆனால் எந்த காரணத்துக்காக வேண்டி ஒரு மனுஷன் எந்த கொள்கையும் பின்பற்றலாம், ஆனால் அல்டிமேட்டாக என்ன பிரயோஜனம், என்ன பயன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் நீங்கள் ஏன் இந்துவாக இருக்கீங்க கேட்கணும் போல இருக்கு. கிறிஸ்டியனா இருக்கீங்க, கண்டிப்பா கேட்கணும், தெரியணும். நிச்சயமா ஜஸ்டின், நிச்சயமா கேட்கணும். ஒரு ஆள் வந்து கம்யூனிஸ்டா மாறி இருக்கிறாரு. இப்போ அண்மையில் ஒரு தம்பி வந்து, அவர் பேர் அபி அப்படின்னு ஒரு தம்பி, அவர் சவுதி அரேபியாவில் எங்கே இருந்தோ அவர் வந்து நல்லா ஜெபம் பண்ணி பார்த்தாராம், சர்ச்சுக்கு வந்தார், நல்லா ப்ரேயர் பண்ணி பார்த்தாரு, அவர் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கல, கைவிடப்பட்ட நிலைமை ஆயிட்டாரு, கடைசியில் அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார்.
ஆனால் அவர் ப்ரேயர் பண்ணியும் ஒன்றும் கிடைக்கல. ஏத்திஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து காரணம் சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் மதத்தை சார்ந்தவங்க ஏன் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்ககிட்ட கேட்டால் கிடைக்குமான்றது கேள்விக்குறிதான். இவன் ஒரு காரணமும் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் ஏத்திஸ்தமே வளருதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நான் வந்து இப்போ 1000 இல்லை 10,000 இல்லை 1,00,000 இல்லை 1 கோடி நாத்திகர்கள் என் முன்னாடி நின்றுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் என்னால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு திக்கு வாயினா இருந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும். என்னெல்லாமோ மெடிசன் சாப்பிட்டு பார்த்தேன், என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட், ஒன்றுலேயும் சரியாகலை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சுது, இவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ப்ரேயர் மூலமாக ஏகப்பட்ட மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுது. அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கை இன்னைக்கு அநேகரால் புறக்கணிக்கப்படும் காரணம் என்ன? கடவுள் இல்லைங்கிற கொள்கை வந்து பலரால் புறக்கணிக்கப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் எவ்வளவு அன்பு இருக்குதோ அதை விடவும் கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவன்கிட்ட குறைவாக தான் அன்பு இருக்குது. அதாவது நான் இப்படி சொல்கிறேன், கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட மக்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு, ஒரு பணிவு, இரக்கம், தயவு, சக மனுஷங்கிட்ட உள்ள மனித நேயம், இது எதையுமே அந்த மக்களால் கண்டுபிடிக்க முடியாதனால கடவுளே கிடையாது, இவன் அவன் பொழப்புக்காக தான் கடவுளை பின்பற்றான் அப்படின்னு உள்ள ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க.